இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை. யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களுக்கு அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசுங்க, அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்தில் முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம். அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா. அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள்.